எட்டுக்குடியிலிருந்து எண்கண் செல்கிறார் குருநாதர். நாமும் எண்கண்ணிற்கு செல்வோம். எண்கண் திருப்புகழ் திருத்தலம் எண்கண், எட்டிக்குடி, சிக்கல் என்ற 3 தலங்களையும் ஒன்றுபடுத்தி உரைப்பது ஆன்றோர் வழக்கம். எண்கண் திருவாரூரில் இருந்து நீடாமங்கலம் செல்லும் ரயில் பாதையில் திருமதிக்குன்றம் ரயில் நிலையத்துக்கு அருகே உள்ளது. கௌமார அட்டவணைப்படி ஒரே ஒரு திருப்புகழை கொண்ட திருப்புகழ் திருத்தலம் திருப்புகழ் 835. சந்தனம் திமிர்ந்து அணைந்து குங்குமம் கடம்பு இலங்கு ஷண்பகம் செறிந்து இலங்கு திரள் தோளும் தண்டயம் சிலம்பு அலம்ப வெண்டயம் சலன் சலன்று சஞ்சு இதம் சதங்கை கொஞ்ச மயிலேறி திந்தி மிந்தி 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 தந்த நந்த நந்த நின்று சென்று அசைந்து உகந்து வந்து கிருபையோடே சிந்தை குலம் புகுந்து சந்ததம் புகழ்ந்து உணர்ந்து செம்பதம் பணிந்தீர் என்று மொழிவாயே. அந்த மந்தி கொண்டு இலங்கை வெந்து அழிந்து இடும்ப கண்டன் அங்கமும் குலைந்து அறம் கொள் பொடியாக அம்ப கும்பனும் கலங்க வெஞ்சினம் புரிந்து நின்று அம்பு கொண்டு வென்ற கொண்டல் மருகோனே. இந்துவும் கரந்தை தும்பை கொன்றையும் சலம் புனைந்திடும் பரன் தன் அன்பில் வந்த குமரேசா. இந்திரன் பதம் பெற அண்டர்தம் பயம் கடிந்த பின்பு என் கண் அங்கு அமர்ந்திருந்த பெருமாளே. சிந்தை குலம் புகுந்து சந்ததம் புகழ்ந்து உணர்ந்து செம்பதம் பணிந்திரென்று மொழிவாயே. செம்பதம் பணிந்திர் என்று மொழிவாயே. உண்மை உள்ளமான அழகிய கோயிலில் புகுந்து நீ எப்போதும் புகழ்ந்து அறிந்து செம்மையான அடிகளை வணங்கி இருப்பாயாக என்று எனக்கு கூறி அருளுக என்று குருநாதர் வேண்டும் திருப்புகழ். புகழ் பெற்ற அந்த அனுமாரை கொண்டு இலங்கை வெந்து அழியவும் கொடிய செயலை உடைய வீரனான ராவணனின் உடம்பு அழிந்து அறத்தினால் அறுத்தால் வெளிப்படும் தூள் போன்ற தூளாகவும் அம்பு முதலியவற்றை கொண்டிருந்த கும்பகர்ணனும் மனக்கலக்கம் அடைந்திடவும் சினத்துடன் நின்று அம்பை செலுத்தி வெற்றி பெற்ற மேகம் போன்ற கரிய நிறம் உடைய திருமாலின் மருமகனே. இளம்பிறையும் திருநீற்று பச்சையும் தும்பையும் கொன்றையும் கங்கையும் புனைந்த சிவபெருமானின் அன்பில் தோன்றிய குமரனே. தேவேந்திரன் தன் பதவியை மீண்டும் பெறும்படி தேவரின் அச்சத்தை போக்கிய பின்பு என் கண் என்ற தலத்தில் வீற்றிருக்கின்ற பெருமாளே. இந்திரன் பதம் பெற அண்டர்தம் பயம் கடிந்த பின்பு என் கண் அங்கு அமர்ந்திருந்த பெருமாளே. சந்தனம் நிரம்ப பூசப் பெற்று குங்குமம் கடம்ப மலர் செண்பக மலர் என்னும் இவை நெருங்கி விளங்கும் திரண்ட தோள்கள் விளங்க தண்டையும் அழகான சிலம்பும் ஒலிக்க வெண்டயம் என்ற காலணி சலன் சல் சலன் சல் சலன் சல் என்று ஒலிக்க வடிவம் இனிதாய் அமைந்த கிண்கிணி கொஞ்சுவது போல் ஒலிக்க மயில் மீது ஏறி திந்தி மிந்தி 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 தந்தனந்த நந்தன் என்று மெல்ல அசைந்து மகிழ்ந்து வந்து அருளுடனே என் உள்ளமான அழகிய கோயிலில் புகுந்து எப்போதும் புகழ்ந்து அறிந்து செம்மையான அடிகளை வணங்கி இருப்பாயாக. செம்மையான அடிகளை வணங்கி இருப்பாயாக என்று எனக்கு கூறி அருளுக.
என்று எனக்கு கூறி அருளுக என்று இறைஞ்சுகிறார் குருநாதர். நாமும் இறைஞ்சுவோம்.